ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். லாஸ்ட்டாக த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மார்டல் கிங் டோங்குவா போடலான்னு இருந்தோம். அதை ஏன் ட்ராப் பண்ணியிருப்பேங்கிறது ஆடியன்ஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை எமினன்ஸ் இன் ஷேடோவை பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசக்காய். எனக்கு தெரிஞ்சதை ஏற்கனவே சிலர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த சீரீஸை பார்க்காம யாராவது இருந்தா இந்த சீரீஸை நான் முடிக்கும் போது நீங்களுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருங்க. இது ஒரு பங்கமான இசக்காய். என்ன இப்போ த எமினன்ஸ் இன் ஷேடோக்குள்ள போலாமா? இந்த வீடியோவில் த எமினன்ஸ் இன் ஷேடோ இசக்காயோட எபிசோட் 1 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு தூங்குறத காட்டுவாங்க. இவ பேரு அக்கானே நிஷினோ. அலாம் அடிச்சதும் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்கூல் கிளம்புவா. கதவை நிக்கவும் அவளை சுத்தி பிரஸ் இருக்க போல அவளுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இது அவளோட டிராமா மாதிரி காட்டியிருப்பாங்க. செக்யூரிட்டி தான் மேடம் ஒன்னும் பிரச்சனை இல்லையேங்கவும் அவ இல்ல ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு கார்ல ஏறி கிளம்புவா. ஸ்கூலுக்கு வந்து இறங்கினதும் அங்க இருக்க பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே அவளுக்கு குட் மார்னிங் சொல்லுவாங்க. அவளுமே மத்தவங்களோட நல்ல விதமா பழகுவா. ஆனா அவ கிளாஸ்மேட்ஸ்லயே அவளுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருப்பான். அது இந்த பையன் தான். இவன் தான் மினோரு ககேனோ, நம்ம கதையோட புரோட்டகனிஸ்ட். என்னதான் நிஷினோவுக்கு அவளை பிடிக்கலினாலும் அவன் கிரேட்ஸ்லயும் ஆவரேஜா தான் இருப்பான், ஸ்போர்ட்ஸ்லயும் ஆவரேஜ் தான், கூடவே லுக்ஸ்லயும் ஆவரேஜ் தான் நினைப்பா. பட் பழகிற விதத்துல பார்த்து பழகணும்னு குட் மார்னிங்ல நல்ல விதமா தான் சொல்லுவா. ஆனா பைவுள்ள குட் மார்னிங் நிஷினோன்னு சொல்றதுக்கு பதிலா பேரை மாத்தி நிஷிமுரான்பா. அவ என் பேரு நிஷிமுரா கிடையாதுன்பா. நம்ம ஆளு கண்டுக்காம ஷூ எடுத்து உள்ள வைக்கும் போது சைட்ல டம்னு சவுண்ட் கேட்கும். அவனும் என்னன்ட்டு பாப்பான். அவ திரும்ப என் பேரு நிஷிமுரா கிடையாதுன்னு சிரிச்சுட்டே தான் சொல்லுவா. இந்த இடத்துல தி ஹேட்டட் கிளாஸ்மேட்டுங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நிஷினோ என் பேரு நிஷிமுரா கிடையாதுன்னு சொல்ல வரும்போது மினோரு வீடியோ கேம் டேர்ம் படி என்பிசினா நான் பிளேயர் கேரக்டர். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ என்பிசி தானன்பா. வீடியோ கேம் டேர்ம்லாம் அந்த புள்ளைக்கு தெரியாது இல்லையா? அதால அவ என்ன பேசுறேன்னு கேப்பா. மினோரு நான் கேம்ஸ் தான் அதிகமா விளையாடுவேன், அதால நைட் சரியாலாம் தூங்க மாட்டேன். கேரக்டர் நேம்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன், ஆனா இங்கதான் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கேன்பா. நிஷினோ என்னதான் சிரிச்சமாய் வெளியே காமிச்சுக்கிட்டாலும் மனசுக்குள்ள எனக்கு இந்த பக்கம் தான் 3 மாசமா உட்காந்து ஒன்னாதான் படிக்கிறான், பேர ஞாபகம் வச்சுக்க முடியலையா, அதுல இது கேர்லெஸ் மிஸ்டேக்னு வேற சொல்றான்னு நினைப்பா. அவங்ககிட்ட வாய் திறந்து பேசுறப்ப எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்றது தானே விடுன்பா. மினோரு சாரி கேட்டுட்டு நிஷிடானின்பா. அவ அதுவும் என் பேர் கிடையாது, என் பேரு நிஷினோன்பா. அவனும் சரின்ட்டு நிஷிமுரான்ட்டே கிளம்புவான். அவ திரும்ப மறுபடியும் பேரை தப்பா சொல்றான் பாரு நினைச்சவ. இவன் மட்டும் கிளாஸ்ல பெருசா என் பக்கம் திரும்புறதே இல்ல. கூடவே எப்போ என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற போல இருக்கு. இதாலேயே ஹேட்ரடும் கம்ப்ளீட் ஆன போல இருக்குன்னு ஃபீல் பண்ணுவா. கிளாஸ் போனதும் கிளாஸ்ல இருக்க பசங்க அவ நடிச்ச ஷோவை பத்தியும் அவளோட பெர்ஃபார்மன்ஸை பத்தியும் ரொம்ப கியூரியஸா பேசிட்டு இருப்பாங்க. அவ கூட அவ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு கண்டுக்காம இருப்பா. ஆனா மினோரு இவளை கண்டுக்க மாட்டான். அந்த பக்கம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு இருப்பான். அவ மனசுக்குள்ள அவனை நினைச்சா நான் இக்னோர் பண்ணிட்டு போலாம் தான், ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமாக்கிட கூடாதுன்னு தான் ஒதுங்கி போறேன்னு நினைப்பா. மினோரு பார்த்தா ஹேண்ட் கிரிப்பரை வச்சுட்டு 20,555 நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பான். நிஷினோ தனியா ரெஸ்ட் ரூம் போறப்ப மனசுக்குள்ள அவ மிடில் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்தப்பவும் ஷோ பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ ஒரு அவதூறுல மாட்டி பிரசன்ட் மீடியாவால ரொம்ப டிராமடைஸ் ஆயிருப்பா. அதை மறைச்சுக்குதான் இந்த முகம் முடியுங்கிற போல சிரிப்பா. அப்படியே நம்ம மினோருவை பார்த்தா அவன் படிச்சுட்டு இருந்தாலும் அதிக பவர் மேல அவன் ஆர்வம் காட்டுற போல இருக்கும். இதுக்கப்புறம் கிளாஸ்ல வச்சு டீச்சர் சர்வே கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை கலெக்ட் பண்றதுக்கு வாலண்டியர் கேட்பாங்க. நிஷினோ அவ பேரை கொடுப்பா. டீச்சர் கலாய்க்கிற மாதிரி உனக்கு மேக்கப் வேலையே இருக்குமேமான்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சிரிப்பாங்க. நிஷினோ அது ஒன்னும் அவ்வளவு ஃபன்னியால இல்லைலன்பா. டீச்சர் அடுத்த ஆளுன்னு மினோரு கிட்ட வேலையை கொடுக்குறேன்னு சொன்னா அவன் சரி நான் பண்றேன்பா. நிஷினோ எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு போனதும் டீச்சருக்கு பெட் போல இருக்கா இல்லையா, மனசுக்குள்ள நான் அப்படி இருக்கனால எனக்கும் டீச்சருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்புறம் மத்தவங்களோட கொஞ்சம் பாப்புலரா பழகிறதால என் வாழ்க்கையில எப்படியே வாழ்ந்து யாரும் என்ன வெறுக்காம பாத்துக்கலான்னு இருக்கேன்னு நினைப்பா. மினோரு பார்த்தா பயங்கரமா பியானோ வாசிப்பான். நைட் ஆகி நைட் கிளம்புற ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது நிஷினோவும் கிளம்பலான்ட்டு அவளோட கார்டுக்கு கால் பண்ணுவா. அவனை பார்த்தா சில பேர் சுத்து போட்டு அடிச்சு பொழந்திருப்பாங்க. நிஷினோவும் கால் பண்ணி பார்த்துட்டு கிளம்பலான்னு நினைப்பா. மினோருக்கு இது ஏதோ டவுட்டா இருக்கும். நிஷினோ நான் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பெருசா வீட்டுக்கு நடந்து போனதே இல்லையேன்னு யோசிச்சுட்டு போறப்ப திடீர்னு பின்னால யாரோ இருக்க போல ஃபீல் ஆகி திரும்பி பாப்பா. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் முன்னால பார்த்தா இப்படி ஒருத்த நிப்பான். நீ நிஷினோ அக்கானே தானேன்னு கேட்பான். நிஷினோ ரொம்ப பயந்துருப்பா. ஏன் எதுக்கு திரும்ப இப்படி ஒரு பிரச்சனையான்ட்டு ஓடுவா. பார்த்தா அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கார்ல கடத்திட்டு போறதுக்கு வந்திருப்பாங்க. அவ கடைசியா அந்த கான்சியஸ்னஸ் இழக்கிறப்ப அவ கண்ணு முன்னால மினோரு தான் தெரியுவான். அவ கண்ணு முடிச்சு பாக்குறப்ப ஃபுல்லா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கிட்னாப்பர் ஏமா அப்படி பண்ண? நிஷினோ காங்க்ளோமரேட்டோட ஹெட்டோட பொண்ணு நைட் டைம்ல ரோட்ல சுத்துறதா, இதால நீ உனக்கு பிடிக்காத ஆளுகிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிருமேன்பா. பின்னால இருக்கவன் உன்னை கடத்தி பணம் கேட்கறக்காக தான் எல்லாமே, பணம் வந்ததும் போக விட்டுருவான்பா. ஆனா ஒயிட் சூட் போட்டவன் உன் அப்பனுக்கு எனிமிஸ் ஜாஸ்தி தானன்பா. பின்னால இருக்கவன் தேவையில்லாத பேசாதேனா இவங்களுக்கு மத்தியிலேயே ஒரு சலசலப்பு ஏற்படும். இன்னொரு கண்ணாடி மூலமா அவனுக்கு என்ன பண்றானுங்கிறத நோட் பண்ணிட்டு அவன் கையில இருக்க வெயிட்ஸை கழட்டி போட்டிருப்பான். அது விழுகிற சவுண்ட்லயே அது எவ்வளவு வெயிட்னு தெரியும். பேக் ஓபன் பண்ணுவான். பார்த்தா அவனுக்கு ஏத்த நைட் டைம் சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் போல இருக்கும். இந்த ஒயிட் சூட் போட்டவன் இருக்கான் இல்லையா, என் மூடே போச்சுன்ட்டு நிஷினோ பக்கம் போய் என்ன கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறியா, கொஞ்சம் ஃபன் பண்ணலாமே, ஃபர்ஸ்ட் வாயில இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு கண்ணத்தை பிடிப்பான். அவ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகவும் எங்க
என்கிட்டயே திமிரு பண்றேன்ட்டு சப்புன்னு ஒரு அற விட்டுருப்பான். இது கூட இருக்க இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஆனா அந்த ஒயிட் சூட் போட்டவன் ரொம்ப கேவலமா நடந்துப்பான். நிஷினோ மிடில் ஸ்கூல்ல கடத்தப்பட்டதா சொல்லியிருப்பா இல்லையா, அந்த டைம் பார்த்தா ஒரு ஸ்டாக்கர் தான் அவளை தூக்கிட்டு போயிருப்பான். அதால அவ என்னென்ன அனுபவிச்சான்னு சொல்லி அந்த ஒயிட் சூட் போட்டவன் தான் சொல்லிட்டு அது போல இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் சூப்பராவே பண்ணலாமான்பா. மினோரு பார்த்தா காஸ்டியூம் போட்டு மேல வந்திருப்பான். அந்த ஒயிட் சூட் போட்டவனே மேல ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு ஸ்டாப் ஆயிருப்பான். மினோரு ஜன்னல்ல உடச்சிட்டு சும்மா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்திருப்பான். அவனுங்களும் யாரா நீ என்னடா கோமாளி வேலை பாக்குறேன்னு பாருங்க. மினோரு ஸ்டைலிஷான ரவுடிகளை வேட்டையாடுறவன்பா. அந்த ஒயிட் சூட்காரன் ரொம்ப கடுப்பாகி ரொம்ப பேசிட்ட தம்பின்ட்டு கன் எடுத்திருப்பான். மினோரு அவன் கையில ஷார்ப்பான கிளாஸ் இறக்கி விட்டு டக்குனு கிட்ட போய் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்க கூடாதுன்ட்டு மூஞ்சிலேயே உதச்சு அவனை முடிச்சு விட்டுருப்பான். பின்னால இருக்கவன் பார்த்தா கன் வச்சிருப்பான். இருந்தாலும் பாஸ்ட்ல அவன் மிலிட்டரி சர்வீஸ் பண்ணிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்ல போர் அடிச்சு போயிருக்கும். ஹீரோவை பார்த்து அவனோட ஃபைட்டிங் ஸ்கில் பிடிச்சதால கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாமா சண்டை போட்டுன்பான். மினோரு மிலிட்டரி மேன் கூடவா நானும் இப்படி ஒரு சண்டைக்காக தான் காத்திருந்தேன்பான். அவன் பார்த்தா டக்குனு கத்தி எடுத்துட்டு மினோருவை கொல்ற அளவுக்கு அட்டாக் பண்ணுவான். கையில நல்லா கீறி இருக்கும். பாஸ்ட்லயுமே நல்ல மிலிட்டரி ஆபீசரால இருந்திருக்க மாட்டான். இதே ரத்த வெறியோட தான் இருந்திருப்பான். அதை யோசிச்சுட்டு திரும்ப தாக்க வருவான். மினோரு க்ரோபார்ஸை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். மினோரு அவங்கிட்ட இது நல்லா கிரேட்டா இருக்குல்ல, இதை எதுவும் பண்ணவும் முடியாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், கூடவே போலீஸ் கொஸ்டின் கேட்டா கூட ஈஸியா பதில் சொல்ல முடியும், டான்ஃபோ பாட்டான்ஸ் போல இருக்காது, அதுல பெஸ்டேன்பா. மிலிட்டரி மேன் உன்னோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் செம்மையா தான் இருக்கு. ஆனா உன் மரமண்டைக்கு என்ன தெரியுமா புரியாம போச்சு, நான் உன்னை விட பெருசு, உன்னை ஈஸியா கிரஷ் பண்ண முடியும்ட்டு லாஸ்டா ஒரு கிக் விட்டு ரொம்ப தூரத்துக்கு பின்னால போக வச்சிருப்பான். மிலிட்டரி மேன் நீ என் தலையிலேயே அடிச்சாலும் எனக்கு எதுவும் ஆகாது, ஆனா நான் உன்னை ஒரு அடி அடிச்சேன்னா நீ அவ்வளவுதான் காலின்பா. மினோரு நீ சொல்றலே ஒரு பாயிண்ட் இருக்குதான்ட்டு சைட்ல இருக்க கண்ணை பார்த்தவன் மிலிட்டரி மேன் அவ்வளவு அசால்ட்டா காலி பண்ண முடிஞ்சிருமா, அதால கொஞ்சம் சீரியஸாவே இறங்கலான்ட்டு குரோபரை முன்னால தூக்கி போடுற மாதிரி பண்ணி அந்த டிவிஷன்ல கையில நல்லா நங்கு நடிச்சு விட்டுருவான். எலும்பெல்லாம் நொறுங்கி ரத்தம் பீச்சும். மினோரு பிராக்டிஸ் பண்றப்பதான் அந்த குரோபாஸோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு. அப்படிதான் நைட் டைம்ல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த அந்த பைக்கர் கேங்ஸா ஓட ஓட அடிச்சு வரட்டேன்பா. இதை கேட்ட அந்த மிலிட்டரி மேன டே பைத்தியக்காரா, நீ தான் அவங்கள மொத்த பேத்தையும் காலி பண்ணவனா, நீ தான் அந்த பாலக்லாவ பெர்சக்கரான்பா. மினோரு சில பேர் ஹெல்மெட்ஸ் போட்டு வந்தனால தலையில தாக்க முடியாம போச்சு. அப்பதான் ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த குரோபாஸ டோன்ஃபா போல பயன்படுத்தக்கூடாதுன்னு. இந்த எல் ஷேப்ல இருக்க விஷயத்தை யூஸ் பண்ணி அடிக்கும் போதுன்ட்டு கரெக்டா மிலிட்டரி மேன் கன் எடுக்க போவான். மினோரு வச்சு பார்க்காம அடிச்சு பொழந்துட்டு அந்த கரெக்டா அந்த எட்ஜ் கிட்ட வர அந்த ஷாக் வேவ் ரொம்ப பயங்கரமா இருக்கும்பா குரோபாஸ்ல. மிலிட்டரி மேனுக்குலாம் அள்ளு இருக்காது. மினோரு அடிச்சு கொல்றத பாக்குற நிஷினோவே அந்த ஒரு குரூவாலிட்டியை பார்க்க முடியாம கண்ணெல்லாம் மூடிப்பா. மினோரு அந்த மிலிட்டரி மேனை குத்துயிரும் கொலையுருமா போட்டு வச்சிருப்பான். மினோரு நெக்ஸ்ட் கத்தி எடுத்துட்டு நிஷினோ பக்கத்துல போவான். அவ பயந்து கண்ணை மூடி இருப்பா. ஒன்ஸ் அந்த ஸ்லாஷ் நடந்ததும் நிஷினோ ஷாக் ஆயிருப்பா. ஏன்னா அவளோட கட்டெல்லாம் வந்திருக்கும். கூடவே அந்த வில்லனுங்களை ஃபுல்லா கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்புறம் கண்ணையும் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருந்திருப்பான். வீட்டுக்குள்ள நடந்து போறப்ப பார்த்து போன்ட்டு கிளம்பிருப்பான். நிஷினோவும் எதுவும் பேசாம கிளம்புவா. மினோரு பார்த்தா மேல இருக்கவன் ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேன் கூட என்னால இந்த அளவுக்கு தான் சண்டை போட முடியும்னா என்ன நான் இன்னும் கொஞ்சம் வளர்த்திக்கணும், இல்லாட்டி எமினன்ஸ் இன் ஷேடோவா இருக்க முடியாதுன்பா. இந்த எமினன்ஸ் இன் ஷேடோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா தமிழ்ல நிழல்கள்ல வேலை செய்யறவன் அர்த்தம். நிஷினோ அவளோட பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி விடவும் அந்த இடமே சுத்தி வர பரபரப்பா இருக்கும். இருந்தாலும் அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய ஆளுங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இது பப்ளிக் போகாத அளவுக்கு கவர் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அடுத்த நாள் அவ எப்பவும் போல ஸ்கூல் போறப்ப மத்தவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு காகினோவை போய் பாப்பா. நம்ம ஆளு நிஷினோவை கரெக்டா பேர் சொல்லி கூப்பிடவும் அவளே லைட்டா ஷாக் ஆயிருப்பா. கூடவே அவன் என் கண்ணுக்கு கண் பாக்குறான்னு நினைச்சவ நாங்க ரெண்டு பேருமே ஒரே போலதான் போல. எனக்கு அந்த தாட் ஓடிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு மாஸ்க் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப அதை தெரிஞ்சுக்கிறக்கான வழியெல்லாம் எதுவும் இல்லைன்பா. இதுக்கப்புறம் நியூஸ்ல சாகுராசாக்கா சிட்டில ஒரு ட்ரக்கால ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இடிப்பட்டு செத்துட்டான், அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு அவன் பேரு மினோரு காகேனோன்பாங்க. இதுக்கப்புறம் மினோருவோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் நானும் எல்லாத்து போலவுமே தான் சின்ன பையன்ல ஹீரோவா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா மத்த பசங்களுக்கும் எனக்கும் இருக்க வித்தியாசமே அது அவங்க வாழ்க்கையில வந்த ஒரு சின்ன ஆசை. ஆனா இது எனக்கு அப்படி இல்ல, என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்ச ஆசை. நான் ஸ்ட்ராங்காக எனக்கான ட்ரைனிங்க்கு எல்லா விஷயத்தையும் ரொம்ப பிடிவாதமா கத்துக்கிட்டேன். எனக்கு சண்டைக்கு எதெல்லாம் உதவுமோ எல்லாத்தையுமே. ஆனா வெளி உலகத்துக்கு என்ன ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் காயா காட்டிக்கிட்டேன். நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸையுமே ட்ரைனிங்ல தான் போட்டேன். மத்த பசங்க அவங்க சின்ன வயசு கனவுகளை விட்டதை பாக்குறப்ப எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலா தான் இருக்கு. ஆனா நான் எதையுமே விடாம முன்னோக்கி போயிட்டே தான் இருந்தேன். கண்டிப்பா எனக்கான நாள் வருங்கிற நினைப்போட யதார்த்தத்தை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும்ட்டு. இல்ல அவன் காஸ்டியூமை பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இந்த உலகத்துல நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிரம்பி வழியுது, எல்லாத்தையும் கத்துக்கிட்டாலும் கதைகள்ல கேட்கிற ஹீரோ போல ரொம்ப ஸ்ட்ராங்லா ஆயிட முடியாது. நான் சில பல பழுத்த வேணா அடிச்சு போடலாம். இதே ஃபுல்லா கன்ஸோட ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் முடிஞ்சேன். சப்போஸ் இந்த உலகத்தோட பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியனா இருந்தாலும் சில பேர்த்த தான் காலி பண்ண முடியுமே. சரி என்னால எதையுமே பண்ண முடிஞ்சாலும் திடீர்னு வானத்துல இருந்து ஒரு மிசைல் வருது. நான் என் மசில்ஸை மைண்டை மெருகேத்தி வச்சிருந்தாலும் என் ஸ்கில்ஸை எனக்கு தேவையான அளவுக்கு பாலிஷ் பண்ணி வச்சிருந்தாலுமே ஒரு நியூக்ளியர் பாம் விழுந்துச்சுன்னா நான் புகையாயிருவேன். மனுஷங்க அவ்வளவுதான், நான் என் லிமிட்ஸை கடக்கணும். நான் ஒரு நியூக்ளியர் பாம் விழுந்தாலும் புகையா போகாம இருக்கணும்பா. சீன் அப்படியே அவனோட நெக்ஸ்ட் லைஃப்க்கு போயிருக்கோம். ஆள் பெரிய ஆளா இருப்பான். காம்ப்ரமைஸ் ஒரு ஆப்ஷனாவே இருக்க கூடாதுன்பா. இந்த வேர்ல்ட்ல பார்த்தா பீஸ்ட் பீப்புள்லாம் இருப்பாங்க. அல்பா ஒன்னும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நம்ம சுத்து போட்டாச்சு எங்கேயும் அவங்களால ஓட முடியாதுன்பா. காமா நீங்க யோசிச்சபடிதான் நடக்குதுன்பா. பீட்டா உங்களோட தொலைநோக்கு பார்வைக்கும்
அதுவும் இந்த நுட்பமான பிளானுக்கும் என்னால அதை அட்மையர் மட்டும் தான் பண்ண முடியும்பா. டெல்டா இப்படியாப்பட்ட வேட்டைக்கு தான் ரொம்ப நாள் காத்திருந்தோன்பா. ஜீட்டா கருணையே காட்ட மாட்டேன்பா. ஈட்டா தலையை மட்டும் தான் ஆட்டுவா. எப்சிலான் உங்க ஆர்டர்ஸ்க்காக தான் காத்திருக்கோம் மயிலாடுன்பா. காகினோ எக்ஸலன்ட்னு எதை சொல்ல? இதை தான் சொல்ல முடியும். எனக்கு புது லைஃப்ங்கிற வரம் கிடைச்சது, அதுவும் இந்த உலகத்துல. அப்புறம் அதெல்லாம் தாண்டி இப்ப எனக்கு அதீத சக்தி தேவைப்படுது, மேஜிக். இப்ப எனக்கு கிடைச்ச இந்த சக்தியோட இப்ப நான் ஒரு உச்சத்தை அடைஞ்சாகணும். இதை செஞ்சு முடிக்கலான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இந்த தடவை நான் அதை அடைய எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். இல்ல கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்பேன். அங்க போக அதுதான் வேணும்னா செய்வேன். எனக்கு ஹீரோ ஆக வேண்டாம், கூடவே மெயின் வில்லனாவும் இருக்க வேண்டாம். எனக்கு நிழல்கள்ல இருந்து என்னோட கிரேட்டஸ்ட் பவர்ஸை காட்டுற த எமினன்ஸ் இன் ஷேடோ ஆகணும்பா.